ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சத்யா vlog. ஸோ இன்றைக்கி நாங்கள் எவ்வளோ சேட்டாக பேசிகிட்டு இருக்கோம்னா நான் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ பொங்கல் செலிப்ரேஷன் ரெடி ஆகிட்டாங்க. நானும் போய் ரெடி ஆக போகிறேன். யோகி வந்து ரெடி ஆக போகிறேன். பாய். சரி ஓகே. என்னடா ஸ்கூல் போலாம் பேக் கூட போட்டேன். யூஆர் ரெடி. எப்படி சந்தானெலாம் வச்சுட்டு நல்லா பிள்ளை நாங்கள் கிளம்பியிருக்கோம். ஆனால் நாங்கள் ஒரே விஷயத்தை மட்டும் மறந்துட்டோம். சொன்னா கற்றுவோம். நான் அப்புறமா சொல்கிறேன். ஹாய் ஹாய் சொல்ல வீடியோக்கு இன்னைக்கு வந்து இவனுக்கும் பொங்கல் செலிப்ரேஷன், அவளுக்கும் பொங்கல் செலிப்ரேஷன். இவனை கூட ஈஸியாக ரெடி பண்ணிட்டான். அவளை நேற்று நைட்டு வந்து சாரீ ப்ளீட் எடுத்து வச்சு அயன்லாம் பண்ணல. அதுக்கப்புறம் காலையில் அவளுக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே கட்டி விட்டேன். அப்புறம் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து அவளுக்கும் கட்டி விட்டேன். அப்புறம் அதை முடிச்சுட்டு இவனுக்கு கிளப்பி ரெடியாக்கி டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணி கிளம்புறதுக்கு எங்களுக்கு 9:23 ஆச்சு. நாங்கள் 9:10 ஸ்கூல் போக வேண்டியது. 9:30 ஆக போகுது. சரி ஓகே. இன்னைக்கு ஒன்லி செலிப்ரேஷன். இன்னைக்கு என்னது உங்கள் ஸ்கூலில்? என்ன செலிப்ரேஷன்? பொங்கல் செலிப்ரேஷன். அப்புறம் இன்னைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எத்தனை நாள்? 5 days லீவு தான். ஜாலியா? சரி ஓகே. போயிட்டு சரி ஓகே. நாங்கள் போயிட்டு வந்து சேலம் போவோம். மீன்ஸ் அதாவது ஷாப்பிங் போகிறோம். ஏன்னா நீங்கள் பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கவே இல்லை. ஸ்கூலுக்குலாம் முடிச்சுட்டு தான் லீவில் நாளைக்கு போவோமா இன்னைக்கு போவோமான்னு தெரியல. போவோம். அவன் இன்னைக்கும் வந்து லேட்டாக தான் வருவாளாம் சித்தி காலேஜ்லேருந்து. நீ ஏன் வேஷ்டி சட்டை போட்டு போற? நீ செலிப்ரேஷன்ல சாரி போட்டு போக மாட்டா. ஆனா செலிப்ரேஷன்ல பொங்கல் செலிப்ரேஷன்ல உனக்கு நீ வேஷ்டி சட்டை போட்டு போற, அவன் சாரி கட்ட போறா. சரியா? ஓகே. ஸ்கூல்ல போய் காட்டுறியா? என்னத்த? பொங்கல் செலிப்ரேஷன். அவன் உங்ககிட்ட சொல்றான் பொங்கல் செலிப்ரேஷன் ஸ்கூல்ல போய் காட்டுறேன்னு. சரி போலாம் சொல்லு. வீடியோக்குள்ள போலான்னு சொல்லு. நான் சொல்லிட்டேன் வீடியோக்குள்ள போலாம் சொல்லு. எங்களுக்கு ஒரே ஷை. நாங்கள் ரொம்ப ஷை காய். ட்ரா பண்ணாங்களா பார்க்கலாம். சரி ஜாலியாக போகலாம். 5 days லீவு. ஞாபகம் வச்சுக்கோ. 5 days லீவு. போயிட்டு வந்தால் சைக்கிள் ஓட்டலாம். ஓகேவா? போகலாம். இறங்கிக்கோ. பண்ணிட்டு வந்துட்டோம். ஆனால் செம்ம சில் கிளைமேட்டாக இருக்குது. ஜாலியாக இருக்குது. எனக்கு வந்துட்டு நம்ம பொங்கல் செலிப்ரேஷன்லாம் பண்ணிட்டு ஸ்கூலில் நான் பண்ணது கிடையாது. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் கிடையாது. ஆனால் இப்போலாம் வந்து எல்லா ஸ்கூல்ஸில் காலேஜஸ்லாம் பொங்கல் காலேஜில் எப்பயுமே இருக்கும், ஸ்கூலில் இருக்காது. இப்போ ஸ்கூல்லேயே இருக்குது. யோகி ஃபஸ்ட் இப்போ தான் ஸ்கூல் போனோன்னே எல்லா செலிப்ரேஷன்ஸையும் வந்து பார்க்குறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. சரி அவன் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் ஒன்றும் பண்ண போகிறது க்ளீன் பண்ணலாமா இல்லை ரெஸ்ட் எடுக்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கோம். வந்ததுக்கப்புறம் அவன் என்னெல்லாம் சொல்லுவான், அப்படி பண்ணோம் அப்படி பண்ணோன்னு அதை வேணால் கேட்கலாம். சந்தியா வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இன்னைக்கு ஷாப்பிங் கண்டிப்பாக கிடையாது நினைக்கிறேன். எனக்கு தெரியல. நிர்மல் டிக்கெட்டாக தான் தெரியும். இவரது எங்களை கூட்டிகிட்டு போகணும். அதான் போய் இப்போ போகிறேன். இன்னைக்கு பொங்கல் செலிப்ரேஷன் அப்படியே களை கட்டும் ஜாலியாக இருக்கும். என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. அப்படியே கிராஸ் பண்ணுறேன். ஐயோ ஈஸ்வரா பண்ணி முருகா. இன்னும் இல்லை பேண்ட் சட்டை போட்டு சுற்றிட்டு இருக்கிறானுங்க. நெக்ஸ்ட் பிஹேவியர் என்ன ஒரே பிரச்சாரம் மாட்டேங்குது. With the ocean as my guide, top down. ஒண்ணுதான் இங்க இருக்கு. இங்க இருக்கு. ஹாப்பி பொங்கல். யார் அடிச்சா? பார்த்துக்கோம். ஜாலியாக போய் முடிச்சுட்டு போவோம் நாங்கள். வாயாடி என்ன பண்ண எனக்கு ஸ்கூல்ல காட்டுறேன். ட்ரெயினா? நம்ம சீக்கிரமா வெளியே வந்துட்டோமா லேட்டா வந்திருக்கோமா? கொஞ்ச
ஸ்கூலுக்கு போகும்போதா? அப்ப நாளைக்கு இது நாளைக்கு சரி என்ன பண்ண ஸ்கூல்ல? பொங்கல் செலிப்ரேஷன் சொல்லிட்டு போனீங்க, என்ன பண்ணாங்க? பொங்கல் வச்சாங்களா? டான்ஸ் ஆடுனீங்க? அப்பா பார்த்தாங்கறத நீ பாத்தியா? அப்பயும் வந்து எங்களை கண்டுக்கவே இல்ல, ஒரு ஹாய் கூட சொல்லல நீ. நான் அப்பா பக்கத்துல ரெண்டோன தான் பாத்துட்டு இருந்தேன். அது புதுசா ஹேர் ஃப்ரெஷ்னர் நம்ம ஊருக்கு போயிருந்தோம்ல, பாண்டியில வாங்கினது. பாண்டியில மினி ஷோ போகும்போது அங்க வாங்கினது. தட்ஸ் இட். யோகி நீ கியூட்டா இருக்கீங்க, சொல்லுங்க ஏதாவது. நெல்லுன்னா கூச்சு ஓடிட்டான். டே வாடா. காலேஜில் வந்துட்டா பூச்சாண்டி மாதிரி வந்திருக்கு முடியெல்லாம். முடி ஏன் இப்படி இருக்கு? ஜன்னல் ஓப்பன் பண்ணிட்டு வந்தியா பஸ்ல? பின்னாடி போவேன். அந்த சாரியோட ஓனர் போனோம். வச்சாங்க மத்தியானம் வரைக்கும் வச்சாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம், ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருந்தோம். அப்புறம் சாப்பிட கேன்டீன் போனோம். அப்புறம் வந்தோம், திரும்பி ஃபோட்டோஸ் எடுக்கல, சும்மா உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் வீட்டுக்கு டான்ஸ் ஆட கூப்பிட்டாங்க, டான்ஸ் ஆட வந்துட்டேன். வீடியோஸ் எடுத்தியா? ஆமா எடுத்தேன். அதில் அட்டாச் பண்ற இதுல? ஐயோ நோ கண்டிப்பா. நிர்மல் யோகின்னு வருது. சந்தியா வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்கு வந்து இந்த சாரி போட்டுட்டு வந்து செலிப்ரேஷன் டான்ஸ் ஆடிருக்காங்க. அந்த வீடியோ இதுல அட்டாச் பண்ணப்படும், கண்டிப்பாக வரும். எனக்கு வந்து ஏஜென்ட் இருக்காங்க, ஏஜென்ட் மூலமா வாங்கிப்பேன். ஏஜென்ட் இருக்காங்க. உங்க கூட படிக்கிற எல்லாருமே ஃபாலோ பண்றவங்க தான். எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுருவேன். யாருமே இல்ல. சாரி அழகா கட்டியிருக்கேனா? நான் தான் கட்டி விட்டேன். அவ முடி கழட்டும் போதே நினைச்சேன். டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, எங்க பாட்டு போட்டு எல்லாம் டீச்சர்ஸ்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு இவன் தூச்சிட்டு இருந்தான். அவனுக்கு 12 மணி வரைக்கும் செலிப்ரேஷன் பண்ணாங்களா, அதனால ஸ்நாக்ஸ் கொடுக்கல. அப்போ தான் அவங்க மேம் கால் பண்ணி சொன்னாங்க. 2 ஸ்நாக்ஸுமே சாப்பிடல. ஏன்னு நினச்சா அப்புறம் வந்து செலிப்ரேஷனால ஸ்ட்ரைட்டாக லஞ்ச்லேயே சாப்பிட்டாங்க. ஃப்ரூட்ஸ். ஸ்கூல்லையா? ஸ்கூலில் இல்லை மேடம், வீட்டில் கொடுத்தது சொல்லிட்டுருக்கேன். ஸ்கூலில் ஒன்றும் கொடுக்கல. உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? எனக்கு என்ன கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்கல்ல. சம்மதமே இல்லாத ஒரு நெயில் பாலிஷ் எடுத்துட்டு போயிருக்க. இந்த நெயிலும் உடஞ்சிச்சு. வாங்க பாய், நாங்கள் போய் ஃபோட்டோ எடுக்க போகிறேன். வாங்க தராங்க. எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. சரி எதாவது பெருமையாக சொல்ல வந்தியே சொல். அவ்வளோதான், வீட்டு ஃபோட்டோ எடுத்து தர மாட்டேன். என்னோட ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் கூட்டு போகிறேன். ஸ்பெஷல் அசிஸ்டண்ட்டா? அசிஸ்டண்ட்டோட கோலா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? ஆமாங்க, நாளையில தை மாசம் பிறக்கின்றது. மாசம் பிறந்தது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. முருகரப்பா. நான் வந்து இந்த மாசம் வந்து தை மாசத்துக்கு சாப்பிட மாட்டேன். இந்த வருஷம், போன வருஷம் பாதியில விட்டுட்டேன். இந்த வருஷம் சரிம்மா நம்புறேன். போட்டோ எடுத்து கொடுத்துட்டு வரேன். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிச்சு. இவங்களும் செலிப்ரேஷன் முடிச்சுட்டா, அவனும் செலிப்ரேஷன் முடிச்சுட்டா, எல்லாம் வந்துட்டாங்க. அவ்வளோதான் முடிச்சு. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிடலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you on next video. Bye bye.